கவின்லேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா வேலப்பஞ்சாவடி, அதாவது உங்களுக்கு வந்துட்டு திருவேற்காடு ஆர்ச் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து வாக்கப்பட்ட டிஸ்டன்ஸ் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் எக்ஸாக்டாக. 1 கிலோமீட்டர் இந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 900 to 800 மீட்டர் தான். இதிலே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம். 24 feet ரோடு பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய காலி இடங்கள், நிறைய இண்டிவிஜுவல் வீடு கட்டிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம வந்து ஒரு வில்லா சேலுக்காக பார்க்க வந்திருக்கோம். மொத்தம் 3 வில்லா இருக்குது. இதுதான் வில்லாவோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இது ஃப்ரண்ட் எலிவேஷன் 3 வில்லா கட்டியிருக்காங்க. 1 2 3. அதாவது இந்த ஏரியாவில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்குறதுக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதை வந்து நீங்கள் வேணான்னு சொல்லிவிட்டு இந்த வில்லாவை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட் காஸ்ட்டுக்கு வில்லா வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து லேண்டோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது வீட்டோட காஸ்ட் வந்து அதிகமாகும். ஆனால் தாராளமாக நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு முடிவு பண்ணலாம். நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். நார்த்து ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் கார் பார்க் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹைட் ஏற்றி தான் வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக லேண்ட் ஏரியா 640 ஸ்கொயர் ஃபீட்டு, 16 அடி ஃப்ரண்ட்டேஜ் ஆகும், 40 அடி லென்த்லேயும் இருக்குது. சைடில் செட் பேக் கொடுத்துருக்காங்க, பேக்லேயும் கொஞ்சம் செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு கார் பார்க்கிங் உள்ளே வந்து ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. என்ட்ரன்ஸில் சம்பும் கொடுத்துருக்காங்க. சம்ப் வந்து 12,000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சம்ப் இருக்குது, 12,000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. உள்ளே போகலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் கிரில் கேட், சேஃப்டிக்காக கிரில் கேட் அவங்களே கொடுத்துருக்காங்க. நார்த்து ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. டீ குட்டில் டோர் ஆல்ரெடி கொஞ்சம் ஹைட் ஏற்றி வீடு கட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டு வாசலில் வரும்போது 2 ஸ்டெப்பு ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹைட்டு, ஏன்னா மழைக்கு தண்ணி ரோட்டில் நின்னாலும் எதுவும் ஆகாது. உள்ளே வந்தோன்னா ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. 620 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அது ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்ரூம் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் கம் டாய்லெட்டு. ஒரு 8 அடி வரைக்கும் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல தாராளமான பாத்ரூமு. தனியாக வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. கிச்சன், மாடலர் கிச்சன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கபோர்ட்ஸ்லாம் இங்கே பண்ணலாம். கொஞ்சம் தலை இடிக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடியே கொஞ்சம் சின்னதாக ஒரு செட் பேக், அதாவது நீங்கள் ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து எதாவது பெயிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக பெயிண்டிங்லாம் ஈஸியாக இருக்கும். வீடு ஃபியூச்சரில் பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம். இது வந்து சில்ட்ரன்ஸ் இருந்தாலோ இல்லை ஸ்டடி ரூமாவோ இல்லை ஏஜ்டு பீப்புள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வீடு பெட்ரூமாகவும் நீங்கள் வந்து ஒதுக்கிக்கலாம். மேலே ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு. மேலே போகலாம். மேலே 2 பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த வீட்டுக்கு 3 பெட்ரூமு. மேலே வந்து சின்னதாக ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ஹால். இது ஒரு பெட்ரூமு. 2 பெட்ரூம் மேலே வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஸ்டோரேஜ் இடம் இருக்குது. இங்கே அட்டாச்சு பாத்ரூம். பாத்ரூம் நல்லா வந்து இடம் வசதியாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம். இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சின்ன ரோட் வியூ பால்கனி இருக்குது. ரோட் வியூ பால்கனி ரோட் வியூ வரும். மேலே மொட்டை மாடி. மேலே வந்து 2 வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்துடலாம். 1270 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, 640 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1270 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. நார்த்து ஃபேஸிங் 3 பெட்ரூமு, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடு. மேலே வந்து வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. துணி காய போடுறதுக்கு அந்த ஸ்டாண்டும் அடிச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டில் பார்த்தாலும் தெரியும். 2 வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மோட்டரு போருது, இன்னொன்று வந்து சம்பு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89 லட்ச ரூபா, 89 lakh டோட்டல் காஸ்ட்டு, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க.
உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி செய்த சேலுக்குள்ள ரெண்ட்டுக்கு வந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணித்தரோம். தேங்க்யூ.